முன்னொரு காலத்தில் ஒரு அழகான புத்த மடாலயம் ஒன்று இருந்தது. அந்த மடாலயத்தில் ஒரு ஜென் குரு தன்னோட சீடர்களோடு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார். அந்த சீடர்களுக்கு கல்வி கற்பிக்கிறது, புத்த போதனைகளை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சீடர்களுக்கு கல்வி கற்பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த ஜென் குருவை பார்க்குறதுக்காக அவர்கிட்ட படித்த முன்னாள் சீடர் ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்து பேசிட்டு, இந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு அழகான கண்ணாடி கோப்பையை பரிசாக கொடுத்தார். இந்த கண்ணாடி கோப்பை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஜென் குருவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த மற்ற சீடர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த கண்ணாடி கோப்பை என்னோடய முன்னாள் சீடர் பரிசாக கொடுத்தது, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீடர்கள் எல்லாத்துட்டையும் கூப்பிட்டு காமிச்சு இவர் சந்தோஷப்பட்டார். அது மட்டும் இல்லை, அந்த கண்ணாடி கோப்பையில் தான் தினமும் தண்ணி கொடுப்பார். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த கண்ணாடி கோப்பையை கையில் எடுத்து அதோட அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு போவார். இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்குறப்ப அந்த கண்ணாடி கோப்பை கொஞ்சமாக விரிசல் விட்டுருந்தது. இவர் பார்த்துட்டு எப்பயும் வைப்பார்ல, அதே இடத்துல வச்சுட்டு போயிட்டார். இப்போ இந்த ஜென் குருவை பார்க்குறதுக்கு ஒரு சில பேர் வந்தவங்க இந்த மடாலயத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒவ்வொரு அறைக்காக போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பார்க்குறவங்க அவங்களுக்கே தெரியாமல் அந்த கண்ணாடி கோப்பையில் கைப்பட்டு தவறி கீழே விழுந்தது. கீழே விழுந்த அந்த கண்ணாடி கோப்பை சில்லு சில்லான்னு நொறுங்கிருச்சு. இப்போ அந்த சீடர்கள் எல்லாருமே பார்த்துட்டு, இந்த கண்ணாடி கோப்பை கீழே விழுந்துருச்சே, இது ஜென் குருவுக்கு அவ்வளோ பிடிக்கும், தினமும் இந்த கண்ணாடி கோப்பையோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு தான் போவார். இப்போ இந்த கண்ணாடி கோப்பை விழுந்து உடஞ்சது தெரிஞ்சது அப்படின்னாக்க இவர் ரொம்ப வருத்தப்படுவார், வேதனைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் குருவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜென் குருவும் வந்தார். இந்த கண்ணாடி கோப்பை விழுந்ததை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே, இந்த கண்ணாடி கோப்பையோட துண்டுகள் யார் கால்லையாவது குத்தி காயமாயிட போயுது, இந்த கண்ணாடி துண்டுகளை முதல்ல சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இவர் இந்த மாதிரி சொன்னதை பார்த்துட்டு அங்கே உள்ள எல்லாத்துக்குமே ஆச்சரியம். என்னடா அது, நாம் வருத்தப்படுவார் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இதுக்கு மாறாக இவர் சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருவிட்ட போய், குருவே, இந்த கண்ணாடி கோப்பை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் இதுக்கு வருத்தப்படாமல் நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஜென் குரு இருந்துக்கிட்டு, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, இது தெரியாமல் தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் பற்றுதல் வச்சிட்றோம், அதில் ஏதாவது ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு அப்படின்னாக்க நாம் வாழ்க்கையே வெறுத்துடுறோம், அதனால் நம்மளோட நிம்மதியும் மகிழ்ச்சியும் தான் போகுது, அதனால் மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு நாம் அதுலேருந்து கடந்து போனால் மட்டும்தான் நாம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த சீடர்கள் எல்லாருமே குருவே, நீங்கள் சொல்கிறது தான் சரி, இது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருவை வணங்கிட்டு அங்கேருந்து போனாங்க. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது உடைமைகளாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த ஜென் குரு எப்படி இந்த அழகான கோப்பை எவ்வளோ அழகாக இருந்தாலும் இது ஒரு நாள் உடையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டாரோ, அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கு இறக்கமும் இருக்கும். ஏற்றமும் இறக்கமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஏற்றுக்கிறதுக்கு உண்டான பக்குவம் இருந்தால் மட்டும்தான் நாம் மன வலிமையோட நிதானத்தோடையும் ஒரு தெளிவோடையும் இருக்க முடியும். அந்த நிதானமும் தெளிவும் நமக்கு வந்துட்டாலே போதும், நமக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் சிக்கல்கள் வந்தாலும் அதை ரொம்ப சுலபமாக நம்மளால் முறியடிச்சிட முடியும். அதனால் எப்படி நாம் ஏற்றத்தை ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி இறக்கத்தையும் ஏற்றுக்கிட்டு எதுக்குமே கவலைப்படாமல் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.